Hi friends, welcome to VividTech. நம்ம கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான 4 மெத்தட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாத ஒரு சில பேர் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களால் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே உங்களாலேயே சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டில் விண்டோஸ் கீயையும் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கீயையும் வந்து ப்ரெஸ் பண்ணணும். விண்டோஸ் கீ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பட்டு பிக்சர்ஸில் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகியிருக்கும். மை கம்ப்யூட்டர் பிக்சர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதில் வந்து நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து சேவ் ஆகியிருக்கு. இப்போவே நம்ம எடுத்து பார்ப்போம் சேவ் ஆகுதா ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ட்டு. விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். ஸோ ஃபோட்டோவாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆகிருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற கீயை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறது. அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்ட் ஓப்பன் பண்ணி பெயிண்டில் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து சேவ் பண்ணணும். பெயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து Ctrl+V அப்படின்ற ஷார்ட்கட் கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து க்ரோப் பண்ணி நம்மளால் சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தடாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து டாஸ்க் பாரை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷோ விண்டோஸ் இங்க் ஒர்க் பிளேஸ் பட்டன் அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரெஸ் பண்ண அப்புறமா உங்கள் டாஸ்க் பாரில் வந்து ஒரு ஐக்கன் வந்து ஹெட் ஆகி இருக்கும். ஸோ அந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஸ்க்ரீன் ஸ்கெட்ச் அப்படின்றத வந்து தேவையான நேரத்தில் வந்து கிளிக் பண்ணுறதன் மூலமாக தேவையான இடத்துல வந்து உங்களால் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆகிடுச்சு. இதை வந்து நான் சேவ் பண்ணுறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து சேவ் அப்படின்றத கொடுத்து உங்களால் வந்து தேவையான இடத்துல வந்து சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபோர்த் மெத்தட், உங்கள் சர்ச் பாரில் ஸ்னிப்பிங் டூல் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூ அப்படின்றத கொடுத்துட்டு மோட் அப்படின்றதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி செலக்ட் பண்ணோன்னா நம்ம ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பட்டுரும். ஸோ இதை வந்து நம்ம தேவையான மாதிரி எடிட் பண்ணி நம்மளால் சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து என்னால் சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இந்த 4 மெத்தட் மூலமாக நம்மளால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். என்னடா இவன் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிற இந்த சின்ன விஷயத்தை சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிக்கலாம். சில பேருக்கு வந்து இதில் ஒவ்வொரு மெத்தட் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 4 மெத்தட்டுமே சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த தெரியாத சில பேர் வந்து இந்த 4 மெத்தட் மூலமாகவும் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. இது போல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.